வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கிறது, அதே மாதிரி எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளித்து வரக்கூடிய ஆற்றல், உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டு வந்தாவே இந்த 15 நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். எந்த மாதிரியான பலனெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது, எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. இது காலபுருஷனோட அங்கமைப்புல 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் பேச்சாற்றல் மிக்கவங்கன்னு சொல்லலாம். உங்ககிட்ட பேசுறப்ப எப்போதுமே வார்த்தையை பார்த்து தான் பேசணும். ஏன்னா வார்த்தையில் இருக்கக்கூடிய சின்ன குற்றங்களை கூட உங்களால எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போதும் கற்பனை திறன்கிறது அதிகமாக தான் இருக்கும். கூடவே தயாள குணம், பொறுமை, தன்னம்பிக்கை இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய திறமைசாலிங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைச்சு கலங்குவாங்க. தன்னிடத்துல எந்த ஒரு ரகசியத்தையுமே இவங்களால மறைச்சு வைக்க தெரியாது. அதே மாதிரி இவங்களுக்கு எப்போது ஒரு பலவீனம் என்னன்னா, இவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா இவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே கொட்டிடுவாங்க. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குறும்புத்தனமா அதிகமாக தான் இருக்கும். சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு பலவீனம் என்னன்னா, இவங்களுக்கு இவங்களே தீமை செஞ்சுக்கிறதா. மற்றவங்க விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடுறது, இதனால வீண் வம்ப விலைக்கு வாங்குறது, இதுதான் இவங்களுக்கு பலவீனம். இதை தவிர்த்துட்டாவே எங்கள் வாழ்க்கை சிறப்பு. அதே மாதிரி மீனராசி அன்புகள் எப்போது உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை விட மனசு தான் பேசுன்னு நினைப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதும் அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்க. மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கதான் நீங்க இருப்பீங்கன்னே சொல்லலாம். வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் அமைஞ்சிருக்கிறதால, 9ஆம் அதிபதியாகவும் வர்றதால 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லப்படுது. அதனால வாக்குனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். பேசி பேசியே நிறைய வாய்ப்புகள் உங்களால் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுகபோனமான வாழ்க்கை தான் அமையும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மன வாழ்க்கைங்கிறது அமையும். இருந்தாலும் திருமணம் நடைபெறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை, உற்றார் உறவினர்களால் தேவையில்லாத மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சொத்து சேர்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வரதால உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சட்டன்னு வாழ்க்கை தர முன்னேற்றம் அடையும். ஒரு நீண்ட தூர பயணம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய அம்சங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட ஆயுசுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கிறது இருக்கிறது இல்லை. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகரித்து சில நேரங்களில் மன நிம்மதி, மன அமைதி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் நிறைய கஷ்டங்களை சுமந்திருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இதனால் வாழ்க்கையை எப்படியுமே உங்களால் கொண்டு வர முடியும். தெய்வ பக்தி, பெரியவங்க கிட்ட மரியாதை, இது எல்லாமே இருக்கக்கூடிய குணத்தாலேயே எல்லா விஷயங்களும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுறது தான். உறவினர் வகையிலுமே உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் புகழ்ந்து உங்ககிட்ட பேசினா அவங்களுக்காக அள்ளி கொடுக்கவும் செஞ்சுடுவீங்க. இது எல்லாமே தவிர்த்துட்டு வர்றது நல்லது. சுயதொழிலில் நீங்கள் ஈடுபட்டால் உங்கள் வாழ்வு சிறப்பு. எவ்வளவு பணம் வந்தாலும் நீங்கள் சேமிக்கிறது இல்லை. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. இதனால உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்படையும். பொதுவாக மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய சொந்த உழைப்பால இடம், வீடு, பூமி, மன, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் மீன ராசி அன்பர்கள் குடும்பத்துல மூத்த பிள்ளையாவே இருப்பீங்க. சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்புல ஏற்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். இனியுமே உங்களுக்கு பணவரவுல தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. பணவரவு எப்போதுமே உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவுதான் துன்ப கஷ்டம் ஏற்பட்டாலுமே உங்களுடைய வாழ்வுல உங்களால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களால சாதிக்க முடியும். சுகபோகமான வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். மீன ராசி பொறுத்த வரைக்குமே இது ஒரு நீர் ராசி சொல்லப்படுது. அதனால பஞ்சபூதங்களுக்குரிய தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் வணங்கி வந்துட்டீங்கன்னா கடல் அளவு கஷ்டம் கூட காணாமல் போயிடுன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து மீனராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாச தொடக்கத்துல இருந்தே குருவும் செவ்வாயும் இணைஞ்சு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க. இதனால வெற்றி ஸ்தானத்துக்கு ராசிநாதன் குருவோட தன பாக்கியாதிபதியான செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பூமி சேர்க்கை, பொருள் சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது. விலகி போன உறவு கூட இப்ப தேடி வரும். உடன் பிறப்புகளால இது வரைக்குமே சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கலாம். இனி அவங்க விரும்பி வந்து உங்ககிட்ட சேருவாங்க.
உடன்பிறப்புகளுக்கோ இல்லைன்னா அவங்க வீட்டு இல்லங்களோட சுப நிகழ்ச்சிக்கோ நீங்க முன்ன நின்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல பெற போறீங்க. இடம், பூமி, விற்பனை, லாபம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிச்சு முடிச்சு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமா உபரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமிழக்கிறப்ப யோகம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த காலத்துல கல்யாண விஷயம் எல்லாமே கனவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பவள விழா, மணி விழா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க முயற்சி செய்யலாம். வெளிநாட்டுல இருந்து வர விஷயங்கள் எல்லாமே, அழைப்புகள் எல்லாமே நீங்க ஏற்றுக்கொள்ள பாருங்க. படிச்சு முடிச்சு வாழ்க்கைக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் வருமானம் உயரும், கடன் பாக்கிகளை கட்டக்கூடிய வாய்ப்பு அமையும். உத்தியோகத்துல கூட உங்க கை ஓங்கியிருக்குன்னு சொல்லலாம். தலைமை பொறுப்பு எல்லாமே தானா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுது. தங்கம், வெள்ளி இந்த மாதிரி விஷயத்துல முதலீடு செய்ய நினைப்பீங்க, தாராளமா இந்த காலத்துல செய்யலாம். அதே மாதிரி தன்னிச்சா நீங்க உங்க மனசுல இப்போ ஒரு ஆர்வங்கிறது ஏற்படும். முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாமே இப்போ படிப்படியான தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பொது வாழ்க்கையை பார்க்குறப்பமே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இப்போ சிறப்பாக நடைபெறும். வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பயணம் செய்கிறதால கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை செய்கிற இடத்துல புதுசாக பொறுப்புங்கிறது கூடும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதால உங்களுக்கு சிறப்பான பலன் எல்லாமே கிடைக்கிறது. எதிர்காலத்தில் பற்றின பயம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. அது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் வரப்போகுது. மாணவ மாணவிகளா இருக்கக்கூடியவங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி தான். சரியான திட்டமிடலோட படிச்சுட்டு வர பாருங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான். பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி அன்புகளுக்கு கூட இது வரைக்குமே குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இனி ஒற்றுமைங்கிறது ஏற்பட போகுது. கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டு வந்தாவே வரக்கூடிய 15 நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான் ஏற்பட போகுது. பல ஏற்றங்கள் நிறைந்த வாரங்களா இருந்தாலுமே மீன ராசி அன்புகள் ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். அதாவது கையில் ஒரு 10 ரூபா பணம் இருக்குதுன்னா திடீர்னு ஏதாவது செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுப செலவாக மாற்றிக்க பாருங்க. மறைமுக தொல்லை எல்லாமே இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு செய்கிறது நல்லது. எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடன் பட்டு தான் அதை வாங்கணும்னு நினைக்காதீங்க. தந்தை வழியில கூட உங்களுக்கு அனுகூலமான பலன் வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. வேலை விஷயமா நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரி விஷயத்தில் தடை இருந்துட்டு வந்தால் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு பயணம் கூட உங்களுக்கு நல்லா தான் அமையும். பலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தேடி வரப்போகுது. கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க. போட்ட முதலீடு, கொடுத்த பணம் இது எல்லாமே திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால நிதானமா செயல்படுறது நல்லது. தொழிலில் முதலீடில் கொஞ்சம் அதிகமாக அகலக்கால் வைக்காமல் செயல்பட்டுவாங்க. நிதானமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியமும் சிறப்பு தான். பணம் கொடுக்கல் வாங்கல்காரர்களை யாருக்குமே சிபாரிசு செய்யாதீங்க. அதே மாதிரி யாருக்குமே நீங்கள் கொடுக்கவும் செய்ய வேண்டாம். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ பகையாகக்கூடிய சூழ்நிலை. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தாவே போதும். மருத்துவ செலவு எல்லாமே புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால உடல் ஆரோக்கிய விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துட்டு வர பாருங்க. எப்போதும் உடலை நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. அதே மாதிரி யாரோடைய விஷயங்களையும் இந்த காலத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடத்தை தவிர்த்துட்டு வாங்க. சாதாரணமாக நீங்கள் பேசினா கூட அது வம்பா முடிகிற காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. அதனால வாக்குவாதத்துலையும் சரி, வாய் வார்த்தைகளையும் சரி, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை அந்த காலத்தில் கண்டிப்பாக செயல்பட்டு தான் ஆகணும். நட்சத்திர பலனா பார்க்குறப்ப பூரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இயல்பாகவே நீங்கள் ஒரு தெளிஞ்ச ஞான அறிவோடு தான் செயல்படுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. ராசிநாதனோட சஞ்சார நிலை சில நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறதால எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் யோசிச்சு செய்கிறது நல்லது. மனசில் தேவையில்லாத சங்கடம், குடும்பத்தில் குழப்பம், நட்பு மாதிரியான விஷயத்தில் சோதனை இப்படி இருக்கக்கூடிய நிலை எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. பெரிய அளவில் முதலீடு செஞ்சுமே எதிர்பார்த்த வருமானம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. வருமான நிலை எல்லாமே மாறக்கூடிய நிலை ஏற்பட போகுது. வர வேண்டிய பதவி உயர்வு வரல, கிடைக்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கலன்னு நிறைய பேருக்கு ஏமாற்றம் தான். வாழ்க்கையில எல்லாமே இருந்து நிம்மதி இல்லை, தெய்வம் நமக்கு கண்ணை திறக்கலையேன்னு நிறைய பேர் வருந்திட்டு இருக்கிறீங்க. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. கூடவே இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு கொண்டு வந்து தரும். கோவில் வேண்டுதலுக்கு ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்க மனசுல புதிய உற்சாகங்கிறது உண்டாகும். மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கூட தொடர்ந்து படிப்புல அக்கறை காட்ட பாருங்க. இதனால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி தான். தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையில வளங்களை எல்லாமே கொண்டு வந்து தரும்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதையுமே திடமான மனசோட செயல்பட பாருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி தான். நீங்க நினைச்சதை நிறைவேற்றிக் கொள்ள மாதமாக தான் இந்த வாரங்கள் முழுவதுமே, இந்த மாதம் முழுவதும் அமைஞ்சிருக்குது. விரயஸ்தானத்துல 7.5 சனியா செஞ்சுட்டு வர உங்க நட்சத்திரநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால விரைய செலவு எல்லாமே இந்த 2 வாரங்கள்ல கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். உடல்நிலையில இருந்துட்டு இருந்த பாதிப்பு கூட நீங்க ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகிற வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு மங்கள யோகம் உண்டாகி இருக்கிறதால கனவு எல்லாம் நனவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்யறத செய்யலாம். நிறைவேறாம போன வேலை எல்லாமே இனி நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறுமணம் மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இப்ப விருப்பப்பட்ட துணைங்கிறது அமையும். பொன்பொருள் சேர்க்கை அமைஞ்சிருக்கு. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயம் சாதகம் தான். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு ஞான அறிவோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்க. இந்த மாசம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது. உங்க நட்சத்திரநாதன் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால பூர்வ புண்ணிய சாணத்தை சந்தரிக்கக்கூடிய சுக்கரன் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலை தரறாரு. இதனால நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி தான். இது வரைக்குமே நிறைய படிப்பணிகளை கற்றுருப்பீங்க. அதை வச்சு நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம். பண வரவும் சிறப்பு தான். பொன்பொருள் சேர்க்கையும் அற்புதம் தான். பிள்ளைகளால் கூட உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால எல்லா வகையிலுமே உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாரங்களை அமைஞ்சிருக்குது. குலதெய்வ வழிபாடு கூடவே தொடர்ந்து நீங்க விஷ்ணு துர்க்கை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாழ்வு வளமா மாறும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.